இந்த வீடியோ கான்செப்ட்ல நம்ம ஹெலிகேஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஹெலிகேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு மேஜரான ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. பயாலஜி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், அப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிலேட்டடான டாபிக்ஸும் அப்லோட் பண்ணப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் லைக்கும் பண்ணுங்க. அப்பதான் ரெகுலரா வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் பல வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிவா இருக்கும். ஹெலிகேஸ் அப்படின்னா ரெப்ளிகேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய மேஜரான என்சைம். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணும்? டிஎன்ஏவை அன்வைண்ட் பண்ற வேலையை பண்ணும். ஸோ இந்த டிஎன்ஏ அன்வைண்ட் ஆனாதான் ஸோ நியூ டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த அன்வைண்டிங் என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு மோட்டார் புரோட்டீன். மோட்டார் புரோட்டீன் அப்படின்னும் போதே இது மூவ் ஆகக்கூடிய புரோட்டீன் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வருது. ஸோ இந்த மூவிங் மோட்டார் புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ல ஏடிபி யூஸ் பண்ணி ஏடிபி ஹைட்ரோலைசஸ் மூலியமா இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் பிரியப்படுது. புது 2 ஹைப்ரிடைஸ் நியூக்ளிக் ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்ம் ஆகப்படுது. ஸோ இதுக்கு உதவியா இருக்கக்கூடியது ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ் அப்படின்ற டேர்ம் 1978ல தான் கொடுத்தாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் ஹெலிகேஸ் என்ன பண்ணும்? டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவை அன்வைண்ட் பண்ற வேலையை பார்க்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாண்டோட பிரேக்கேஜ் நடக்கும். இந்த ஒரு நியூக்ளிக் ஆசிடோட இன்னொரு நியூக்ளிக் ஆசிட் பைண்ட் ஆக இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் பாண்டோடைய பிரேக்கேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸோடைய செப்பரேஷன் தனியா நடக்கும். ஸோ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் ரெப்ளிகேஷன் ஃபோக் ஃபார்ம் ஆகப்படும். அதுக்கப்புறம் இந்த ரெப்ளிகேஷன் ஃபோக் தான் இந்த புது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா ஆக்டிவேட் ஆகும். புது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் உருவாகும். ஹெலிகேஸ் யூகேரியாட்டிக் ஜீன்ல பார்க்கும்போது ஒரு பர்சன் இந்த ஹெலிகேஸ்க்கான ஜீன்ஸ் கோட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் ஜீனோம்ல பார்த்தோம்னா 95 நான் ரிடண்டன்ட் ஹெலிகேசஸும் 60 ஆர்என்ஏ ஹெலிகேசஸும் 31 டிஎன்ஏ ஹெலிகேசஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெலிகேஸ் எதுக்கெல்லாம் உதவியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெப்ளிகேஷனுக்கு மட்டும் இல்ல, டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும், டிரான்ஸ்லேஷன், அப்புறம் ரீகாம்பினேஷன் நடக்கும்போதும், அப்புறம் டிஎன்ஏ ரிப்பேர் நடக்கும்போதும், அப்புறம் ரைபோசோம் பயோஜெனிசிஸ் நடக்கும்போதும் ஹெலிகேசஸ் ரொம்ப உதவியா இருக்கு. ஸ்பெஷலைஸ்டு ஹெலிகேசஸ் எது அப்படின்னா, இந்த வைரல் நியூக்ளிக் ஆசிடை சென்ஸ் பண்ணக்கூடிய ஹெலிகேசஸ். ஸோ இதோடைய மேஜர் ரோல் இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ல பிளே பண்ணக்கூடியதா இருக்கு. சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல 14 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஹெலிகேசஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தவிர பாக்டீரியோஃபேஜ்ல 6 ஹெலிகேசஸும், வைரஸ்ல 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெலிகேசஸும், ஈஸ்ட்ல 15, அப்புறம் பிளான்ட்ல 8ம், காஃபோட தைமஸ்ல 11 டைப்ஸ் ஆஃப் ஹெலிகேசஸும், ஸோ அப்ராக்சிமேட்லி ஹியூமன் செல்ல 25 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெலிகேசஸும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹெலிகேசஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, இது ஆர்என்ஏ ஹெலிகேஸோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ த ஹியூமன் டெட் பாக்ஸ் ஆர்என்ஏ ஹெலிகேஸோடைய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பாக்டீரியோஃபேஜ்ல இருக்கக்கூடிய ஹெலிகேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ பொதுவாகவே ஹெலிகேசஸ்ல 2 ஏடிபி டொமைனும் ஆப்போசிட்ல, அதுக்கப்புறம் 2 ஏடிபி அண்ட் பாஸ்பேட் டொமைனும், அதுக்கப்புறம் 2 சைடு எம்டி டொமைனும் இருக்கும். ஸோ அது உள்ளடங்கி இருக்கக்கூடிய டொமைன் 2 சைடும் எம்டி டொமைனும் இருக்கும். ஸோ டோட்டலா ஆல்மோஸ்ட் எல்லா ஹெலிகேசஸ் டைப்ஸ்லயும் நம்மளுக்கு 6 ஹெக்ஸாமர் கொண்ட டொமைனா இருக்கும் இந்த ஹெலிகேஸ். இதோடைய லாங்கிடியூட்னல் வியூல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெலிகேசஸோடைய டொமைன்ஸ் இப்படி தான் தெரியும். ஸோ இது 6 ஃபார்ம்ஸ் கொண்ட டொமைன். இப்போ நம்ம ஹெலிகேசஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு ப்ரோகேரியோட்ல நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரோகேரியோட்ல டிஎன்ஏ பி தான் ஹெலிகேசஸா இருக்கு. எம்ஜி அயான் கொண்ட ஹெக்ஸாமர் ஸ்டெபிளைஸ்டு டொமைனா இருக்கு இந்த டிஎன்ஏ பி ஹெலிகேஸ். இது மூவ் ஆகுற டைரக்ஷன் பார்த்தோம்னா, இந்த ஹெலிகேஸ் ப்ரோகேரியோட்டிக் டிஎன்ஏல மூவ் ஆகும்போது 5' to 3' டைரக்ஷன்ல மூவ் ஆகும். முதல்ல இந்த டிஎன்ஏ ஹெலிகேஸ் பைண்ட் ஆகப்படுவது டிஎன்ஏ சி. இந்த டிஎன்ஏ சி தான் இந்த டிஎன்ஏ பியை கொண்டு இந்த டிஎன்ஏக்கு சேர்க்கக்கூடியதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா டிஎன்ஏ சி தான் இந்த ப்ளூ கலரா இருக்க டிஎன்ஏ சி கொண்டு இந்த டிஎன்ஏ பியை இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல பைண்ட் ஆகக்கூடியதா இருக்கு. இப்போ நம்மளுடைய டிஎன்ஏ பி ஹெலிகேஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹெக்ஸாமர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் மேல இருக்கக்கூடிய இந்த சின்ன ஹெக்ஸாமர் ரீஜன்ல அமினோ டெர்மினல் ரீஜன் இல்லைங்களா? ஸோ அது என் டெர்மினல் டொமைன். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த பெரிய சைஸ் ரிங் இருக்கிறது சி டெர்மினல் டொமைன். ஸோ சி டெர்மினல் டொமைனுடைய எஜஸ்ல எல்லாம் பாசிட்டிவ் சிக்னல் கொண்டதா இருக்கு. இந்த சி டெர்மினல் டொமைன்ல தான் டிஎன்ஏ சி பைண்ட் ஆகக்கூடிய டொமைன். ஸோ இந்த 3 டிஎன்ஏ சி பைண்ட் ஆகக்கூடிய டொமைன் எது அப்படின்னா சி டெர்மினல் டொமைன். ஸோ இங்க இந்த என் டெர்மினல் டொமைனும் சி டெர்மினல் டொமைனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என் டெர்மினல் டொமைன் சின்னதா இருக்கக்கூடிய இந்த என் டெர்மினல் டொமைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டைமர் கொண்டதா இருக்கும். டைமர் ட்ரைமர், அதாவது 3 சைட்ஸ், பட் ஒவ்வொன்றும் டைமரா இருக்கும்.
இந்த டைமர்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ல தான் எது வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ ஜி வந்து பைண்ட் ஆகக்கூடிய டொமைன். பிரைமேஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய பிரைமர். அடுத்ததா சி டெர்மினல் டொமைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய ரிங். ஸோ இதுல 6 ஹெக்ஸாமர் கொண்ட டொமைன். இங்க வந்து நம்மளுக்கு தெரியும் இங்க வந்து டிஎன்ஏ சி வந்து பைண்ட் ஆகக்கூடிய டொமைன் அப்படின்னு. இப்போ டிஎன்ஏல எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் போன வீடியோல உங்களுக்கு பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின் ரீஜன்ல வந்து பைண்ட் ஆகக்கூடியது டிஎன்ஏ ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ இந்த இதெல்லாம் தான் வந்து டிஎன்ஏ ஏ. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் 3 டொமைன் கொண்டதா இருக்கும். ஃபர்ஸ்ட் டொமைன், செகண்ட் டொமைன், தேர்ட் டொமைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டொமைன்ல ஃபினைல் அனலைன் 46 கொண்ட டொமைனா இருக்கும். இந்த ஃபினைல் அனலைன் 46 டொமைன்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜின் ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து பைண்ட் ஆகக்கூடியது டயா ஏ புரோட்டீன். ஸோ ஒன்ஸ் இந்த ஆரிஜின் ரெக்கக்னிஷன் நடந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பைண்ட் ஆகப்படுவது தான் இந்த டிஎன்ஏ பி ஆன ஹெலிகேஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ பி உடைய N டெர்மினல் டொமைன் ரீஜன் வந்து எங்க பைண்ட் ஆகும் அப்படின்னா பினைல் அலனைன் 46ல வந்து பைண்ட் ஆகும். ஈச் ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்லயும் உங்களுக்கு ஈச் ஹெலிகேஸ் வந்து பைண்ட் ஆகும். ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய ரீஜன்ல இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த டொமைன் தான் ஹெலிகேஸ் டிஎன்ஏ பி ஹெலிகேஸோடைய என் டெர்மினல் டொமைன் தான் வந்து பைண்ட் ஆகக்கூடியது ஃபினைல் அனலைன் 46 கூட. ரதர் தேன் இந்த ரீஜன் வந்து பைண்ட் ஆகுறது கஷ்டம். அதாவது எல் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த டொமைன் வந்து பைண்ட் ஆகுறது பாசிபிலிட்டி இல்லை. ஹெலிகேஸ் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம். இட் வில் பி ஃப்ரம் 5 prime region to 3 prime region. ஸோ இந்த ரீஜன்ல தான் நடக்கும். ஸோ இந்த இது வந்து இந்த ரீஜன்ல தான் மூவ் ஆகும். இந்த ஒவ்வொரு ஹெலிகேஸ் உள்ளேயும் லென்த் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20 நியூக்ளியோடைட் லென்த் ஆஃப் டிஎன்ஏ இந்த ஒவ்வொரு ஹெலிகேஸ்குள்ளேயும் இருக்க முடியும். அப்புறம் இந்த டிஎன்ஏ சி வந்து லோட் ஆகுற சி டெர்மினல் டொமைன்ல வந்து பைண்ட் ஆகும் நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஸோ இந்த சி டெர்மினல் டொமைன்ல வந்து பைண்ட் ஆகக்கூடிய இந்த டிஎன்ஏ சி ஆக்டிவேட்டராகவும் இருக்கு. அப்புறம் ஃபர்தர் மூவ் ஆகும்போது இன்ஹிபிட்டராகவும் இருக்கு டிஎன்ஏ பி ஹெலிகேஸ்க்கு. ஸோ இந்த டிஎன்ஏ பி ஹெலிகேஸோடைய ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ சி வந்து ரிமூவ் ஆகப்படணும். ஸோ அப்போ ரிமூவ் ஆகப்படணும்னா வந்து டிஎன்ஏ ஜி பிரைமேஸ் வந்து பைண்ட் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த டிஎன்ஏ ஜி பிரைமேஸ் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிமூவ் ஆகப்படுவது இந்த டிஎன்ஏ சி. ஸோ அப்போ இந்த டிஎன்ஏ சி ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஹெலிகேஸோட மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹெலிகேஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அந்த ஹெலிகேஸோட ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஜென்ரலா பார்த்துட்டோம் ப்ரோகேரியாட்ல. ஸோ இதே தான் நம்ம வேற வேற ஆர்கானிசம்ல அந்த நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஜீன் நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஹெலிகேசஸ் வந்து நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலியா பிரிக்கலாம். ஸோ அதை முன்னாடி நம்ம பார்ப்போம். ஹெலிகேஸ் வந்து இப்போ ரிங் ஸ்ட்ரக்சரா இருந்தா, நான் ரிங் ஸ்ட்ரக்சரா இருந்தா, ரிங் ஸ்ட்ரக்சரா இல்லை அப்படின்னா அதை சூப்பர் ஃபேமிலி 1 and 2 அப்படின்னு சொல்றோம். இப்போ ரிங் ஃபார்மிங் ஹெலிகேசஸா இருந்தா அதை சூப்பர் ஃபேமிலி 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்றோம். அதை தவிர நம்மளுக்கு ஆல்பா ஹெலிகேஸ் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏல ஒர்க் ஆகுது அப்படின்னும், பீட்டா ஹெலிகேஸ் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏல ஒர்க் ஆகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்லோகேஷன் நம்ம பொதுவாக டிரான்ஸ்லோகேஷன் 5 prime to 3 prime டைரக்ஷன்ல நடக்கும் ஹெலிகேஸோடைய டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுலயும் டைப்ஸ் இருக்கு. இப்போ 3 prime to 5 prime லொகேஷன் நடந்தது டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா இதை டைப் ஏ ஹெலிகேஸ் அப்படின்னும், 5 prime to 3 prime டைரக்ஷன்ல நடந்தா அதை டைப் பி ஹெலிகேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூப்பர் ஃபேமிலி 1 பார்த்தோம் அப்படின்னா இதுல 3 prime to 5 prime லொகேஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆனா அதை சூப்பர் ஃபேமிலி 1A சப் ஃபேமிலி அப்படின்னும், இப்போ 5 prime to 3 prime டிரான்ஸ்லோகேஷன் ஹெலிகேசஸ் நடந்தாக்கா அதை சூப்பர் ஃபேமிலி 1B அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ சூப்பர் ஃபேமிலி 1Aல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்இபி அப்புறம் யூவிஆர்டி அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாலையும், பிசிஆர்ஏ ஹெலிகேஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாலையும் இருக்கும். அதே இந்த சூப்பர் ஃபேமிலி 1B சப் ஃபேமிலியில நம்மளுக்கு ரெக் டி அப்புறம் டிடிஏ ஹெலிகேஸ் ரெக் ஏ லைக் ஃபோல்ட் கோர் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹெலிகேஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் அண்ட் ஃபோல்டிங்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட சேஞ்ச் வச்சு தான் நம்ம சூப்பர் ஃபேமிலியோட டைப்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே போல பீட்டா ஹேர்பின் அப்புறம் ரெக் ஏ ஃபோல்ட் டொமைன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டொமைன்ஸ் எல்லாம் வந்து விங் ஹீலிக்ஸ் டொமைனும் இங்கே இருக்கு. ஹெலிக்கல் கோர்ல பார்த்தோம்னா இங்க ரெக் ஏ ஒன்னும் இந்த ரெக் ஏ டூவும் பார்க்க முடியும். ஸோ 2 டொமைன் கொண்ட ஹெலிகேஸ் கோரா இருக்கு. இப்போ அடுத்த சூப்பர் ஃபேமிலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் ஃபேமிலி 2. ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் ஹெலிகேசஸா இருக்கு. வேரியஸ் செல்லுலர் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஹெலிகேசஸா இருக்கு இந்த சூப்பர் ஃபேமிலி 2. இதுல 9 கன்சர்வ் மோட்டிவ்ஸ் கொண்டதா இருக்கு. எது அப்படின்னு பார்த்தோம்னா Q, IA, IA,
அப்புறம் ஐபி, அப்புறம் 2, 3, 4, 5 அண்ட் 6. இந்த குரூப்ல மேஜரா கம்போஸ்ட் ஆயிருக்கப்பட்டிருக்க ஹெலிகேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா டெட் பாக்ஸ் ஆர்என்ஏ ஹெலிகேஸ், அப்புறம் ரெக் கியூ லைக் ஃபேமிலி, எஸ்என்எஃப் டூ லைக் என்சைம்ஸ். மோஸ்ட் ஆஃப் த SF2 ஹெலிகேஸ் வந்து டைப் ஏ குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ரெக்கே லைக் ஃபோல்ட் கோர் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சூப்பர் ஃபேமிலி 3 எதுதான் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் ஏ பிளஸ் ஹெலிகஸ் கொண்டதா இருக்கும். அந்த டொமைன்ல ட்ரிபிள் ஏ பிளஸ் ஹெலிகேஸ் கொண்டதா இருக்கும், ஏடிபிஎஸ் கொண்டதா இருக்கும். இதை எங்க பார்க்க முடியும் அப்படின்னா ஸ்மால் டிஎன்ஏ வைரஸ்லயும் சில நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் டிஎன்ஏ வைரஸ்லயும் பார்க்க முடியும். இது வந்து 3' to 5' டைரக்ஷன்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு டைப். அதை தவிர டைப் ஏ ஹெலிகேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த பாப்பிலோமா வைரஸ் E1 ஹெலிகேஸ்ல இந்த SF3 ஹெலிகேஸ் பார்க்க முடியும். இப்போ சூப்பர் ஃபேமிலி 4 பார்த்தோம் அப்படின்னா இது டைப் பி போலாரிட்டி கொண்டதா இருக்கு. இதுல ரெக் ஏ ஃபோல்டும் GP4 ஃபார்மும் இருக்கு. அது பாக்டீரியோஃபேஜ் T7ல இந்த சூப்பர் ஃபேமிலி 4 பார்க்க முடியும். அதே மாதிரி சூப்பர் ஃபேமிலி 5 எங்க பார்ப்போம் அப்படின்னா ரோ புரோட்டீன்ஸ்ல பார்க்க முடியும். ரெக் ஏ ஃபோல்ட் கொண்டதாகவும் இருக்கு இந்த சூப்பர் ஃபேமிலி 5. சூப்பர் ஃபேமிலி 6ம் வந்து சூப்பர் ஃபேமிலி 3 போலவே தான் ட்ரிப்ளெட் ஏ பிளஸ், அதாவது ஏடிபிஎஸ் கொண்ட டொமைனா இருக்கு. இதுல வரக்கூடிய குரூப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினி குரோமோசோம் மெயின்டெனன்ஸ், அதாவது MCM, RUVB, RUVA, அப்புறம் RUVC ஜீன்ஸ் கொண்ட டொமைன்ஸ். RNA ஹெலிகேஸும் DNA ஹெலிகேஸும் சூப்பர் ஃபேமிலி 1ல இருந்து சூப்பர் ஃபேமிலி 5 வரைக்கும் பார்க்க முடியும், எக்ஸப்ட் இந்த சூப்பர் ஃபேமிலி 6. ஹெலிகேஸ்ல வரக்கூடிய மியூட்டேஷன் டிஃபெக்ட்ஸ்னால என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ATRX ஹெலிகேஸ் மியூட்டேஷன். இது ஒரு எக்ஸ் லிங்க் ஆல்பா தலாசிமியா மென்டல் ரிட்டார்டேஷன் கொண்ட சிம்டம். அதை தவிர XPD ஹெலிகேஸ் பாயிண்ட் மியூட்டேஷன். இந்த பாயிண்ட் மியூட்டேஷன்ல வந்து நம்ம UV லைட் சென்சிட்டி, அப்புறம் ப்ரீமெச்சியூர் ஏஜிங், மென்டல் ரிட்டார்டேஷன் பர்த்ல இருந்து இருக்கிறத பார்க்க முடியும். அதை தவிர இந்த ரெக் கியூ ஃபேமிலியில் வரக்கூடிய மியூட்டேஷன் என்னென்ன சிம்டம்ஸ் வரும், என்னென்ன சிண்ட்ரோம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூம் சிண்ட்ரோம், ருத்மான் தாம்சன் சிண்ட்ரோம், வெர்னர் சிண்ட்ரோம். இது எல்லாமே வந்து இந்த பிரெயின் ரிலேட்டட், நியூரோலாஜிக்கல் ரிலேட்டட், மெயினா வந்து கேன்சர் அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வந்து உருவாக்கக்கூடிய டிசீசஸ். ஸோ டிஃபெக்டிவ் RNA ஹெலிகேஸ் என்னென்ன மாதிரி டிசீசஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா மயோட்ரோபிக் லேட்ரல் ஸ்க்ளிரோசிஸ், ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி, ஸ்பைனோசெரிபுலர் அட்டாக்சியா டைப் 2, அல்சைமர் டிசீஸ், லீத்தல் கான்ஜெனிட்டல் கான்ட்ராக்டிவ் சிண்ட்ரோம். ஸோ இது எல்லாமே ஒரு நியூரோலாஜிக்கல் டிசீஸ் தான். இந்த கான்ஜெனிட்டல் கான்ட்ராக்டிவ் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து பை பர்த், பிஃபோர் பர்த் ஃபீட்டஸ்னால மூவ்மெண்ட் பண்ண முடியாம இருக்கக்கூடிய சிண்ட்ரோம். இந்த வீடியோ கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.